தென்காசி மாவட்டத்தில் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அரசு திட்ட பணிகளை துவங்கி வைக்க இருக்கிறார். அவர் ஆய்வை முடித்துக்கொண்டு தற்பொழுது நிகழ்விற்கு செல்லக்கூடிய வழியில் மாணவர்கள் மாணவிகள் சிலம்பம் சுற்றி முதலமைச்சரை வரவேற்ற நிலையில் அவர்களோடு இணைந்து உற்சாக மிகுதியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அந்த சிலம்பம் சுழற்றக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கிறோம். சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகளோடு அவரும் உற்சாகத்தோடு அவர்களோடு இணைந்து அந்த சிலம்பம் சுற்றக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களை கண்டதும் தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகளோடு இணைந்து அந்த சிலம்பத்தை தன்னுடைய கையில் பெற்றுக்கொண்டு அவர் சிலம்பம் சுழற்றிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்தோம். தென்காசி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் தன்னை வரவேற்பதற்காக கூடியிருந்த சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகளை கண்டவுடன் அவர்களோடு இணைந்து உற்சாக மிகுதியில் அவரும் சிலம்பத்தை பெற்று அந்த சிலம்பம் சுழற்றிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்க்கிறோம். இது குறித்த விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி இணைந்திருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக சென்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. என்ன முழுமையான விவரம்? வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தென்காசி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றிருக்கிறார். இந்நிலையில் இன்று காலை தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் ஏற்கனவே அடிக்கல் நாட்ட நிகழ்ச்சிகளுக்கு புதிய கட்டிடங்களை திறந்து உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக முதலமைச்சர்கள் சென்றிருந்தார். இந்நிலையில் சாலையில் இருபுறமும் ஒவ்வொரு ஊரிலும் முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நின்று வரிசையாக வரவேற்பு கொடுப்பது வழக்கம். இருபுறங்கள் இருந்த பொதுமக்களை சந்தித்து முதலமைச்சர்கள் அவர்களுடைய கோரிக்கையும் கேட்டு சென்று கொண்டிருப்பார். அப்போது அங்கு சிலம்பம் விளையாடி கொண்டிருந்த முதலமைச்சர் வரவேற்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் சுற்றுவதும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தகைய நிலையில் முதலமைச்சர்கள் நேரடியாக இறங்கி அந்த சிலம்பத்தை வாங்கி தற்போது சுற்றி காட்டினார். ஏற்கனவே முதலமைச்சர்கள் இயல்பாகவே சிலம் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் பல்வேறு போட்டிகளின் போது அவர் சிலம்பம் சுற்றியிருக்கிறார். தனது சிறு வயதில் அவர் சிலம்பம் விளையாட்டு வீரர் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது சிலம்பத்தை பார்த்தவுடன் முதலமைச்சர் உற்சாகமாக சிலம்பம் விளையாடிய போது அங்கிருக்க பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் ஆரவாரமாக கைத்தட்டி மற்றும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அதன் அடிப்படையிலே முதலமைச்சர்கள் இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தென்காசி சென்றிருக்கிறார்.